ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்பிஐ இந்த ஜனவரி மாதத்துக்காக ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் நம்ம முடக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன பேங்க் அக்கௌண்ட்டு, எதுக்காக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை முடக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றினா தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட் டீஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஜனவரி 2025 ஃபஸ்ட்லேருந்து இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு 3 விதமான பேங்க் அக்கௌண்ட்டை இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. அது என்ன 3 விதமான பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக முதல்ல இன்ஆக்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இது பேங்க்கோட எஃபிஷியன்ஸை கூட்டுறதுக்காகவும், இன்னொரு விஷயம் எதுக்காக அப்படின்னா ஃப்ராடு டிரான்சாக்ஷன் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேயா, அதில் என்ன விதமான பேங்க் அக்கௌண்ட் அடங்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் 12 மந்த்தாக, அதாவது கடந்த 12 மாதமாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் கூட அதாவது டிரான்சாக்ஷன் நடக்கலை, ஜீரோ நம்பர் கூட டிரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கடந்த 12 மாதங்களாக நோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட், அதாவது ஜீரோ டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் கூட நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அதுக்கப்புறம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் வெறும் ஜீரோ பேலன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஓகேயா, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே முடக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாமல் இருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இதில் அடக்கம். ஓகேயா, ஸோ நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாதவங்க கம்பல்சரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இன்ஆக்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட். ஓகேயா, ஸோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட்டு ஒன் 12 மந்த்தாக ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த 2 விதமான அக்கௌண்ட். அதுக்கப்புறம் டொமேட்டிக் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருப்பீங்க, ஆனால் அது 5 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகி கைக்கு வரும். அந்த இயர் பிட்வீன் கேப்பில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் அந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ட் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த அக்கௌண்ட்டு டீஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு 3 விதமான அக்கௌண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி என்னுடைய அக்கௌண்ட்லாம் டீஆக்டிவ் ஆயிடுச்சு, அதுக்கு நான் என்ன ஃபர்தராக ப்ரொசீஜர் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 12 மந்த்து, அதாவது ஒரு 2 மந்த்துக்கு ஒருக்கவோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபண்டு டிரான்சாக்ஷன் கம்பல்சரி நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய அக்கௌண்ட் கண்டிப்பாக டீஆக்டிவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மினிமம் பேலன்ஸ், அதாவது ஒரு 1000 தான் ஒரு அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 1000 நீங்கள் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது இந்த ஃபிக்ஸடு டெபாசிட்காக ட்ராமேட்டிக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் உங்களுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவ் ஆகாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் டீஆக்டிவ் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பிரான்ச்சை ரீச் பண்ணுங்கள். அவங்க ஏதாவது கேஒய்சி அப்டேட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக
உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஃபர்தர் ப்ரொசீஜரை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு 3 ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து ஏதாவது ஒரு மினிமம் ட்ரான்சாக்ஷனாவது வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவ் ஆயிரும். டீஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2-3 தடவை வந்து பேங்க்குக்கு அலையிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் வந்து உங்களை மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.